Hi friends, welcome back to Suguna Homely Kitchen. இன்றைக்கி நம்ம பிரண்டையில் துவையல் எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். இதனுடைய நன்மைகள் பார்த்திங்கனாக்கா சொல்லிகிட்டே போகலாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெமடிங்க இது. இந்த எலும்பு முறிவு பிரச்சனை, அதுக்கப்புறம் முட்டு வலி, வாயு தொல்லை, அங்கங்கே மூச்சு பிடிப்பு மாதிரி நம்மளுக்கு உடம்புல எங்கேயாவது பிடிச்சி வலிக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரண்டை துவையல் வந்து சூப்பரான ஒரு ரெமடிங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம பிரண்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப எலசாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா முத்தி இருக்கிற பிரண்டையாக எடுக்கக்கூடாதுங்க. இப்படி உடைச்சோம்னா டக்குன்னு நம்மளுக்கு உடச்சி வரணும். அப்படியே ஒரு மாதிரி உடையாமல் இருந்துச்சுன்னா நல்லா முத்தி இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ எலசான பகுதியை மட்டும் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம உடச்சி இந்த முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி அந்த தோல் எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம உரிச்சோம்னாவே வந்துடுங்க. இது கூட அந்த இலைகளையும் எடுத்துக்கலாங்க. இது வந்து நம்மளுக்கு எப்போயெல்லாம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் துவையலாவோ இல்லை சட்னியாவோ செஞ்சு கொடுக்கலாங்க. அது மாதிரி இந்த எலும்பு முறிவு பிரச்சனை, அடிக்கடி இந்த வாத பிரச்சனை இருக்கும், ஒரு மாதிரி ஒரு சிலருக்கு வாயு பிடிப்பு, ஒரு மாதிரி கை கால் வலி உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிற பிரண்டையை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பிரண்டையை மட்டும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கி செய்கிறதுனால அதில் கொஞ்சம் நமைச்சல் இருக்குங்க, சாப்பிடும்போது நாக்கெல்லாம் அரிக்கும், அந்த பிரச்சனை இருக்காதுங்க. இப்போ எண்ணெயிலே போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது செய்கிறதும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. இப்போ உளுந்து நல்லா வறுபடவும் இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா தோல் உரித்து எடுத்துக்கிற 10 சின்ன வெங்காயம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா பசி எடுக்குங்க. குழந்தைங்களாம் பசி எடுக்காமல் இருந்தாக்கா அது செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு பசி எடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு ஞாபக சக்தியும் தூண்டுங்க இந்த பிரண்டை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கவும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து வதக்கவும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு புளி, இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டானதும் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் பிரண்டை, அதையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி புளி தக்காளிலாம் சேர்க்கறதுனால அந்த அரிப்புத்தன்மை வந்து அதில் இருக்காதுங்க. அதே மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். இப்போ துருவன தேங்காய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாறின பிறகு தேவையான அளவு உப்பு வச்சு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு வந்து தண்ணியும் சேர்க்க வேண்டாங்க. இந்த பிரண்டையில் இருக்கிற தண்ணி, தக்காளி, சின்ன வெங்காயம் இதில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த பிரண்டை துவையல். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஞாபக சக்தி அதிகமாக்குறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செரிமான பிரச்சனையும் சரி பண்ணுங்க, நல்ல பசி எடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.